இந்தியாவின் டிஜிட்டல் ஏமாற்று கதை. இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பலருக்கு டெக்னாலஜி அல்லது ஆன்லைன் பாதுகாப்பு பற்றி முழுமையாக தெரியாது. இதை பயன்படுத்தி சின்ன சின்ன ஏமாற்று வித்தைகள் இப்போது மெட்ரோ நகரங்களிலிருந்து கிராமங்கள் வரை பரவியுள்ளன. இந்தியாவில் கோடிக்கணக்கான ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இருப்பதால் உலகத்திலேயே ஏமாற்றுக்காரர்களுக்கு இங்கேதான் அதிக வேலை. எப்படி? கோடிங் கூட தெரியாத சின்ன தொழிலாளிகள் முதல் ஐடி ஊழியர்கள் வரை AI மற்றும் எளிய டூல்களை பயன்படுத்தி போலி ஆப்ஸ் மற்றும் மென்பொருள்களை உருவாக்குகிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் சோஷியல் மீடியாவில் போலி விளம்பரங்கள் மற்றும் போலி மொபைல் ஆப்ஸ் விளம்பரங்கள் மூலம் மக்களை ஏமாற்றுகிறார்கள். இளம் தலைமுறையின் பெரும் பிரச்சனைகள்: லோன் ஆப், பெட்டிங் ஆப், கேமிங் ஆப், நியூட் கால் ஆப், டேட்டிங் ஆப். போலி விளம்பரங்களின் ஆபத்து: இப்போது நட்சத்திரங்கள் கூட கேமிங் மற்றும் பந்தய ஆப்ஸ்களை விளம்பரப்படுத்துகிறார்கள். ஆனால் பெரும்பாலானவை ஏமாற்று. சில சமயங்களில் சீன போலி ஆப்ஸ் கூட பிரபலங்கள் விளம்பரம் செய்கிறார்கள். யார் யார் ஏமாற்றப்படுகிறார்கள்? இளம் தலைமுறை ஆசிரியர்கள், டாக்டர்கள், ஐடி ஊழியர்கள், வியாபாரிகள், ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள், அரசியல்வாதிகள், ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை. ஒருவேளை நீங்கள் கூட. சில பெரிய கம்பெனிகள் கூட போலி விளம்பரங்களில் நட்சத்திரங்களை வைத்து மக்களை ஏமாற்றுகின்றன. மென்டர், ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் என்று சொல்லி பணத்தை முதலீடு செய்ய சொல்லி கடைசியில் பணத்தை திருடுகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் 4 வகையான மோசடிகள் மட்டுமே இருந்தன: ஏடிஎம் ஃப்ராட், OTP ஃப்ராட், பேங்க் அக்கவுண்ட் ஃப்ராட், வித்ட்ரா ஃப்ராட். ஆனால் இன்று டெக்னாலஜி முன்னேறியதால் ஸ்கேமர்ஸும் முன்னேறிவிட்டனர். கல்வி படித்து வேலை இல்லாதவர்கள் கூட இந்த ஸ்கேம்களை கற்று மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள்.